ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தில் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளின் செய்தி என்னாகமத்தின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம். இந்த நாளின் செய்தியுடைய தலைப்பு என்னவென்றால் The Complaint of Israel and Moses. இந்த அதிகாரம் ஆரம்பிக்கும் போதே இப்படி ஆரம்பிக்கிறது. என்னாகம் 11ஆம் அதிகாரம். பின்பு ஜனங்கள் முறையிட்டு கொண்டிருந்தார்கள். ஆங்கில வேதத்துல people they complain. இன்றைக்கும் கிறிஸ்தவ வாழ்க்கையிலே அன்பானவர்களே, ஒவ்வொரு மீட்கப்பட்ட பலரும் தேவனை குற்றம் கண்டுபிடிக்கிற, குறை சொல்லுகிற மக்கள் ஏராளம். They always complaining God. இது ஏன், எதனால், ஏன் நடந்தது? வாழ்க்கையில் அடிக்கடி நீங்களும் நானும் தேவனை குற்றப்படுத்துவதிலேயே நம்முடைய காலத்தை கழிக்கிறோம். நம்முடைய நிலைகளை ஆராய்ந்து பார்ப்பதில்லை. நம்முடைய வாழ்க்கையின் பல பிரச்சனைகளுக்கு நம்முடைய ஆசை காரணம், அவசரம் காரணம், அறியாமை காரணம். ஆனால் அதை நாம் மறந்து விடுகிறோம். அதை விட்டு தேவனை குற்றப்படுத்தி கொண்டிருக்கிறோம். இது ஒரு தவறான ஒரு வாழ்க்கை. இதனாலே அதை குறித்ததான ஒரு செய்தியைத்தான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படி விரும்புகிறேன். இந்த என்னாகமம் 1 முதல் 10 அதிகாரங்கள் வரை அற்புதங்கள், அதிசயங்கள், அடையாளங்கள், தேவனுடைய மகத்தான நடத்துதல், அவருடைய பாதுகாப்பு, அவருடைய பராமரிப்பு போன்ற வரிசைப்படுத்தி விரும்புகிறேன். நம்பர் 1, தேவன் அவர்களை நடத்தின விதம், ஆர்கனைசிங். இப்படியெல்லாம் அவரை நடத்தினார். யோசித்து பாருங்கள், பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரை தேவன் உங்களை நடத்தின வழிகள். எங்கேயோ வாழ்ந்தோம், எப்படியோ வாழ்ந்தோம், தேவன் நம்மை நடத்தினார். God organized our life. நம்முடைய குழந்தை பருவத்திலிருந்து வாலிப பருவம், அடுத்து இன்றைக்கு ஒரு குடும்பம், வயோதிப பருவம், இந்த நாள் வரைக்கும் God organized our life. நான் சொல்ல விரும்புகிறேன், not only organized, He cleansed our life. உங்கள் வாழ்க்கையில், என் வாழ்க்கையில் எத்தனை பொழுதி புயல்கள், எத்தனை விதமான எதிர்ப்புகள், ஏளனங்கள், எத்தனை கற்கள். அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில அசுத்தத்திலே வாழ்ந்தோம், அந்த காலத்திலே வாழ்ந்தோம். திருமறை சொல்லுகிறது, ரத்தத்தில் கிடக்கிற உன்னை நான் கண்டேன். அப்படியானால் God cleansed. தேவன் உங்களை என்னையும் சுத்திகரித்தார். இன்றைக்கு இந்த திருமறையை நாம் வாசிக்கிறோம், இந்த திருமறையை நாம் சுமக்கிறோம், கர்த்தருடைய வார்த்தையை உச்சரிக்கிறோம், அவரை ஆராதிக்கிறோம். இதற்கெல்லாம் காரணம் அவருடைய சுத்திகரிப்பு. அவர் நம்மை சுத்தம் பண்ணாவிட்டால் இன்றைக்கு நாம் அவரை ஆராதிக்க முடியாது. அவர் நம்மை சுத்தம் பண்ணாவிட்டால் அவர் நோக்கி நாம் பேச முடியாது. யோசித்து பாருங்கள், இந்த உலகத்துல ஒரு முதல்வரோ ஒரு பிரதமரோடு பேச வேண்டுமா? தகுதி தேவை. ஆனால் தகுதியற்ற நம்மை அவரோடு பேசுவதற்கு தகுதியாக்கினார். அதைத்தான் தாவீது சொல்கிறான், நான் எம்மாத்திரம், என் வீடு எம்மாத்திரம். God cleansed. நம்மை சுத்திகரித்தார். இப்படி சொன்னா உங்களுக்கு புரியும். பாவியா இருந்த நம்மை பரிசுத்தவான்களாய் மாற்றினார். அக்கிரமக்காரனாய் இருந்த நம்மை நீதிமானாய் மாற்றினார். அசுத்தத்தில் வாழ்ந்த நம்மை இன்றைக்கு பரிசுத்தத்தில் நடத்தியிருக்கிறார். இதுதான் பாட முடிகிறது, பரிசுத்த கூட்ட நடுவில் ஜொலித்திரும் சுத்த ஜோதியே. அந்த பரிசுத்தரை ஆராதிப்பதற்கே ஒரு பரிசுத்தம் தேவை. எல்லாரும் ஆராதிக்க முடியாது. குடிகாரர்கள், விபச்சாரக்காரர்கள், வேசிக்கல்லர்கள், அக்கிரமக்காரர்கள், அவங்கள கர்த்தரை ஆராதிக்க முடியாது. இப்ப தேவனை ஆராதிக்க வேண்டுமானால் கர்த்தரால் சுத்திகரிக்கப்பட்டவன். எனவேதான் வேதம் சொல்கிறது, சுத்திகரிக்கப்பட்ட தேசமே, நீங்களும் நானும் தேவனால் சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறோம். அது அவரால். சொல்ல இந்த கருத்துக்களை நீங்கள் இதெல்லாம் செய்தவரை மறந்து போகிறோம். He organized our life. He cleansed our life. மூன்றாவது, நம்மை பிரித்தெடுத்தார். எகிப்திலிருந்து, அடிமைத்தனத்திலிருந்து, பாடுநிலத்திலிருந்து, அந்தகாரத்திலிருந்து ஆண்டவர் என்னை பிரித்தெடுத்தார். ஒரு பிற மார்க்கத்திலே பிறந்தேன், வாழ்ந்தேன். என்ற 17வது வயது வரை எனக்கும் ஆண்டவருக்கும் சம்பந்தமே இல்லை. வேதத்தை பார்த்ததே இல்லை, தொட்டதே இல்லை. கிறிஸ்துவ பின்னணி இல்லை, கிறிஸ்துவ ஆலயங்கள் இல்லை. God separated me. ஆண்டவர் என்னை அந்த காலத்திலிருந்து ஆச்சரியமான ஒளிக்கு என்னை கொண்டு வந்தார். என்னுடைய தலைமுறையில் நான் தான் முதல் கிறிஸ்தவன். என் பெற்றோரோ என் மூதாதையர்களோ கிறிஸ்தவ பின்னணியே இல்லை. உண்மை சொல்வேனால் கிறிஸ்தவ நண்பர்கள் கூட இல்லை. அப்படிப்பட்ட பின்னணியிலிருந்து வந்த என்னை ஆண்டவர் அவருக்கு என்று பிரித்தெடுத்தார். இதெல்லாம் நாம் மறந்து போகிறோம். நான்காவதாக,
நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். இன்றைக்கு ஆண்டவரோடு எதிர்த்து பேசுறதுமே கிறிஸ்துவர்கள் பண்ணான நம்மை அவர் மகிமைப்படுத்திருக்கு. காட் பிளஸ்ட் us. கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். ஒரு நாளை தொடங்கி ஒரு நாளை முடிப்பது என்பது மிகப்பெரிய கேள்விக்குறி. சேலஞ்சஸ். தினந்தோறும் இந்த ஊடகத்தில் விபத்துகளை பார்க்கிறோம். பள்ளி மாணவர்கள், கணவனும் மனைவியும் குடும்பமும், ஒரே குடும்பத்தை சேர்ந்த 5-6 பேர் விபத்திலே மதித்து போகிறார்கள். எத்தனை பெரிய காரியங்கள்! எது எப்போ நடக்கும் என்றே தெரியாது. அப்படியெல்லாம் நாள்தோறும் விபத்துக்கள் இப்படிலாம் நடக்கிறது. மரணங்கள் வருகிறது. தூக்கத்திலேயே உயிர் பிரிகிறது. பட் God has blessed us with a life. நமக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார். நன்றியோடு இருங்கள், முறுமுறுக்க வேண்டாம். அடுத்து சொல்லும்போது நம்மை அவர் போதித்து வந்திருக்கிறார். இந்த 1 முதல் 10 வசனங்கள் வரை ஆண்டவர் அவரோடு பேசினார். God teach. யோசித்து பாருங்கள், இது எவ்வளவு பெரிய மகிமை. தேவனோடு பேசுவது, என்னை கற்றுக் கொடுப்பது, ஒரு தகப்பன் புத்தி சொல்வது போல, ஒரு போதகன், ஒரு ஆசிரியர் நடத்துவது போல God led us. நம்ம நடத்தி டீச்சர்ஸ். அது ஜனங்களுக்கு சொல்லி கொடுத்தாரு. இப்படி இருங்க, இப்படி செய்யுங்க, இப்படி பண்ணுங்க. எல்லாமே நம்ம வாசிக்கிறோம். அந்த 1 முதல் 10 அதிகாரங்கள். இதையெல்லாம் செய்யுங்கள். கொடுப்பதற்கு கற்றுக் கொடுத்தார். வாழ கற்றுக் கொடுத்தார். சம்பாதிக்க கற்றுக் கொடுத்தார். இந்த பூமியில நல்ல மனிதர்களாய் வாழ அவர் கற்றுக் கொடுத்தார். அவர் கற்றுக் கொடுக்கவில்லை வாழ முடியாது. He teaches how to live. எப்படி வாழ்வது, எப்படி வாழ்க்கை நடத்துவது. ஒரு நாளும் தேவன் கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கிறார். காலைதோறும் அவர் கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கிறார். அடுத்தபடியாக இந்த பூமியில வந்த எத்தனையோ காரியங்களிலிருந்து நம்ம விடுவித்திருக்கிறார். God delivered. வறுமையிலிருந்து, ஏழ்மையிலிருந்து, இல்லாமையிலிருந்து, பாவத்திலிருந்து. அன்பானவர்களே, உங்களோடு பேசுகிற நான் ஒரு மோசமான சினிமா பைத்தியமா இருந்தேன். ஒரே படத்தை பலமுறை பார்த்து கொண்டே இருப்பேன். அதாவது இந்த கதை புஸ்தகம் பைத்தியம், நாவல். பல 100 பக்கங்களை ஒரே நாளிலே படித்து முடித்திருக்கிறேன். அப்படியானால் God delivered me. அடுத்த வார்த்தை, அன்பானவர்களே, நம்முடைய ஒவ்வொரு நாளும் நம்மோடு கூட இருக்கிறார். God's presence is always with us. அவருடைய பிரசன்னம் உங்களை இணைநாள்தோறும் தாங்கி நடத்துகிறது. அவருடைய சமூகம் சொன்னார், என் சமூகத்துக்கு முன்னே செல்லும். அவர் சமூகம் முன் செல்லாவிட்டால் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை முடிந்து போயிருக்கும். நான் தொடர்ந்து சொல்லும்போது God's presence was with us. நம்மோடு இருந்தார். இன்றைக்கும் இருக்கிறார். இனிமேலும் இருப்பார். உறவுகள் அப்படி அல்ல. இருந்தா கொடுத்தா இருப்பாங்க, கொடுத்தா தந்தா துதிப்பாங்க, தராவிட்டா மதிப்பாங்க. கொடுத்தால் நீங்கள் அத்தான், கொடுக்காவிட்டால் செத்தான். இதுதான் உலகத்தினுடைய அந்த தாற்பயம். அந்த தேவன் அப்படி அல்ல. அன்பால் நம்ம தந்தாலும் தராவிட்டால் நம்மிடத்தில் அன்பு கூறுகிற கர்த்தர் அவர். அந்த வார்த்தை சொல்கிறது God's presence. இந்த 10 அதிகாரங்கள் முறுமுறுத்தார்கள், குற்றம் சொல்லினார்கள், கல்லெறிந்தார்கள். ஆனாலும் தேவன் விலகவே இல்லை. எத்தனையோ முறை நாம் அவரை விட்டு போயிருக்கிறோம். பட் His presence always with us. அடுத்த ஒரு வார்த்தை சொல்லுகிறேன். நமக்கு ஒரு நம்பிக்கை தந்தார். எதிர்காலத்தை குறித்த நம்பிக்கையே இல்லை. எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. நான் மரித்தாலும் அவரை பார்ப்பேன். நிச்சயமற்ற நமக்கு ஒரு நிச்சயத்தை தந்தார். அந்த நிச்சயத்துக்கான அந்த டூல்ஸ், அதற்குரிய உபகரணங்களை தந்தார். நிச்சயம் இருக்கிறது. அந்த நிச்சயத்துக்கான அந்த உபகரணங்களை கொடுத்திருக்கிறார். வேதத்தை கொடுத்திருக்கிறார், சபையை கொடுத்திருக்கிறார், நல்ல போதகரை கொடுத்திருக்கிறார். God has given the tools. நமக்கு ஒரு தேசம், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசம். எனவே வேதம் சொல்லுகிறது, கைவேலை இல்லாத ஒரு வீட்டை உங்களுக்காக எனக்காக ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். அது மட்டுமல்ல, அன்பானோலே, நம்மை குறித்து ஒரு பெரிய நோக்கத்தை வைத்திருக்கிறார். God set out. சொன்னா புரியும். நம்முடைய பயணத்தை இதுவரைக்கும் அவர் முன்னின்று நடத்தியிருக்கிறார். யோசித்து பாருங்கள். எத்தனையோ பேரோட கிறிஸ்தவ வாழ்க்கை ஆரம்பித்தார்கள். என்னோடு கூட கிறிஸ்தவ வாழ்க்கை ஆரம்பித்த எத்தனையோ பேர் திரும்பி பார்க்கிறேன், காணவில்லை. என்னுடைய திருச்சபையில 100கணக்கான மக்களுக்கு ஞானசாரம் கொடுத்திருக்கிறேன். அன்றைக்கு பார்த்தேன், இன்றைக்கு அவளை காணவில்லை. என்னோடு கூட இந்த பயணத்தை ஆரம்பித்தவர்கள், 70களிலே இந்த பயணத்தை ஆரம்பித்தவர்கள், என்னுடைய வேதாம் பள்ளியிலே படித்த மாணவர்கள் இன்னைக்கு ஊழியத்திலே இல்லை.
ஆண்டவரோடு கூட இல்லை. யோசித்து பாருங்கள் அன்பானவர்களே. ஒரு சிறுவர்கள் நடத்துகிறோம். ஏறக்குறைய 2000 பிள்ளைகளை படித்து ஆளாக்கி இருக்கிறோம். அன்றைக்கு ஆண்டோடு இருந்த பிள்ளை இன்னைக்கு ஆண்டோடு இல்லை. ஆனால் நீங்களும் நானும் இதுவரைக்கும் அவரோடு பயணம் செய்ய, அவரோடு நடந்து செல்ல கர்த்தர் பாராட்டின கிருபைகளுக்காய் நன்றி சொல்லுங்கள். அன்பன் அது மட்டுமல்ல, இதெல்லாம் தேவனுடைய நன்மைகள். திரும்ப சொல்லுகிறேன், He organized our life, He cleansed our life, He separated our life, He blessed our life, He teach our life, He taught. அடுத்து He delivered. அது மட்டுமல்ல, நம்மை குறித்த ஒரு God's plan, God's presence, God's promises. அனைவருக்கு நம்பிக்கை வாக்கு தத்தங்களே கிடையாது. ஆனா உங்களுக்கு எனக்கும் ஏராளமான வாக்கு தத்தங்களை கற்றுக் கொடுத்திருக்கிறார். அவர் வாக்கு தத்தங்களின் தேவன். நிறைய பேருக்கு வாக்கு தத்தங்களே கிடையாது, வாக்கு தத்தங்களே இல்லை. ஆனால் உங்களுக்கு எனக்கும் தேவன் வாக்குத்தம் கொடுத்திருக்கிறார். அதாவது நித்தியத்தை குறித்து உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை நான் ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் வந்து உங்களை கூட்டி சேர்ப்பேன். மரணம் ஒரு முடிவல்ல, ஆரம்பம். அந்த இப்படி எதிர்காலத்தை குறித்து ஏராளமான ஒரு வாக்கு தத்தங்களை உங்களுக்கு எனக்கு தந்திருக்கிறார். The reason we have hope. நீங்க நம்பிக்கை இல்லை. கேட்டு பாருங்களேன் அரசியல்வாதிகளை, எல்லாம் யார் வேணா கேட்டு அறிஞர்களை கேட்டு பாருங்க. மரித்தால் எங்க போவீங்க தெரியாது, அங்க பார்க்கலாம். அது அங்க போய் பார்க்க வேண்டிய இல்லைங்க, அது எங்கேயே பார்க்க வேண்டிய விஷயம். இப்படி அவர் சொல்லுகிற இந்த வார்த்தை அதுல சொல்லப்பட்டிருக்கிறது, ஜனங்கள் முறையிட்டு கொண்டிருந்தார்கள். என்ன காரணம்? காரணமே இல்லை. நீங்க ஆர்டர் கம்ப்ளைண்ட் பண்றீங்களே, குற்றம் சுமத்துறீங்களா, காரணம் இருக்குதா? இப்ப நான் சொன்ன அதெல்லாம் கொஞ்சம் மனசுல வைங்க. வழி நடத்தினார், பாதுகாத்தார், பராமரித்தார், ஜீவன் தந்தார், வாழ்வு தந்தார், வசதி தந்தார், இந்த மேன்மையை தந்தார், உங்களுக்கென்று ஒரு தொழிலை தந்தார், உங்களுக்கென்று ஒரு ஊழியம் தந்தார், உங்களுக்கென்று ஒரு குடும்பம் கொடுத்தார். இதை விட வேற என்ன வேணும்? நம்பிக்கை தந்தார், வாக்கு தத்தங்களை தந்தார். ஆனா இன்னைக்கு என்ன பிரச்சனைனா, we complaining God. இந்த 11ஆம் அதிகாரம் ஆரம்பிக்கிறது, பின்பு அவன் ஜனங்கள் முறையிட்டு கொண்டிருந்தார்கள். இதுக்கு என்ன காரணம்? காரணமே இல்லை. இன்றைக்கு ஊழியர்கள் குற்றப்படுத்தப்படுகிறார்கள், திருச்சபை குற்றப்படுத்தப்படுகிறது, எதிர்ப்பாளர்கள் குற்றப்படுத்துகிறார்கள். காரணமே கிடையாது. மதம் மாற்றுகிறார்கள், அந்நிய வெளிநாட்டு தெய்வம். காரணமே இல்லை. People complaining God and God's people. தேவனையும் தேவன் ஜனத்தையும் குற்றப்படுத்துவதற்கு ஒரு காரணமும் இல்லை. என்னை கேட்டுக்கொண்டிருக்க பிள்ளையே, why you are complaining God? ஏன் ஆண்டவர் இன்னும் குற்றப்படுத்திக் கொண்டிருக்கிற காரணம் சொல்ல, ஒரு காரணம் சொல்லுங்களேன். தீமை செய்தார்? இல்லை. என்னை கைவிட்டு விட்டார்? இல்லை, கைவிடவே இல்லை. ஒருவேளை கைவிட்டது போல தோன்றும். அந்த ரோமர் 8:28 எப்படி சொல்லுகிறது, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அன்பு கூறுவர்களுக்கு சகலவும் நன்மைக்கு எதுவா இருக்கும். இது மொழிபெயர்ப்பில் இப்படி எழுதப்பட்டிருக்கு. நேச்சுரலி இட் இஸ் பேட், ஸ்பிரிச்சுவலி இட் இஸ் குட். இயற்கையாக அது மோசமானது. அந்த ரோமர் 8:28. ஆவிக்குரிய வாழ்க்கையில் நேச்சுரலி இட் இஸ் பேட், பட் ஸ்பிரிச்சுவலி இட் இஸ் குட். இத்தனை குற்றங்களுக்கு மத்தியிலும் தேவன் அவரோடு கூட இருந்தார், வழி நடத்தினார். கவனியங்கள். அதாவது இன்னைக்கு அநேக கிறிஸ்தவ பிள்ளைகளுக்கு நன்றி என்கிற ஒன்றுக்கு அர்த்தமே இல்லை. லிட்டில் கிராட்டிட், அதாவது நன்றி என்ற வார்த்தைக்கு அர்த்தமே இல்லை, புரியவில்லை. அந்த மாதிரி சொல்ல முடியல. திருச்சபைக்கு போற நன்றின்னு சொல்றாங்களா? ஒரு வாயை திறந்த நன்றி ஆண்டவரே, ஒரு ஸ்தோத்திரம் ஆண்டு சொல்றதே இல்லை எனக்கு. காரணம், அந்த அளவுக்கு அவளுக்கு அறிவுக்கு, அதாவது அறிவு இல்லையா இல்ல மனசு இல்லையான்னு தெரியல. இந்த 10 அதிகாரங்கள் God has done miraculous things. அநேக அற்புதங்களை செய்தார், அதிசயங்களை செய்தார். ஆனா இங்க சொல்லப்பட்ட வார்த்தை கவனிங்க, லிட்டில் ஃபெய்த், லிட்டில் கிராட்டிடியூட். கொஞ்சம் விசுவாசம், கொஞ்சம் நன்றி இல்லை. அந்த அதிகமான விசுவாசம் இருக்குமே, அதிகமான நன்றி இருக்கும். திரையில் பாருங்கள், லிட்டில் ஃபெய்த், லிட்டில் கிராட்டிடியூட். இன்னைக்கு கொஞ்சம் பேருக்கு அது நன்றி கூட இல்லை. உலக மக்களுக்கு கூட எனக்கு ஒரு வாழ்வு தந்தார், எனக்கு வசதி தந்தார், என்னை உயர்த்தினார். இந்த ஊழியத்துல எத்தனையோ ஊழியர்களை உருவாக்கி இருக்கிறேன், திருச்சபைகளை கட்டியிருக்கிறோம், அவருக்கு வீடுகளை கட்டி கொடுத்திருக்கிறோம். ஆனா அந்த 100 ஒருத்தருக்குள்ள அந்த நன்றி என்ற வார்த்தைக்கு அர்த்தம் இல்லை. வசைபாடுகிற மக்கள் ஏராளம். ஒரு காலத்தில் ரொம்ப தாழ்மையா இருந்தாங்க, இன்னைக்கு தாழ்மைக்கு அர்த்தமே இல்லை. போன் பண்ணா கூட அந்த போன் எடுக்கிறது இல்லை. உடன் ஊழியர்
வளர்ந்து விட்டார்கள். நன்றி என்ற வார்த்தைக்கு அர்த்தம் இல்லை. என கேட்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, கவனிங்கள். நீங்கள் எதை செய்யுள்ள அது உங்களுக்கு திருப்பி செய்யப்படும். பி ஆட்டிடியூட் ஆஃப் கிராட்டிடியூட். அந்த நன்றி உள்ள உணர்வோடு இருங்க. இத்தனை நன்மை எனக்கு செய்தவரை எப்படி நன்றி சொல்லுவேன். அந்த நன்றி உள்ள உணர்வு அது எப்போ வரும்னா, அந்த கடந்து வந்த பாதைகளை திரும்பி பாருங்கள். He cleansed you. He separated you. உங்களை சுத்திகரித்தார், உங்களை பிரித்தெடுத்தார், உங்களை ஆசீர்வதித்தார், உங்களை கற்றுக் கொடுத்தார், போதித்தார். உங்களையும் இந்த உலகத்திலே ஒரு மனிதனாகிய தலைநிமிர்ந்து வாழச் செய்தார். தலைகுனிந்த வாழ்க்கையில உங்களை ஒரு மனிதனாக தலை நிமிர்ந்து வாழச் செய்தார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, அந்த வசனம் போட்டிருக்குது, முறையிட்டுக் கொண்டிருந்தார்கள். என்ன காரணம்? திருப்தி இல்லை. இன்றைய கிறிஸ்தவர்களுக்கு கூட எவ்வளவு வந்தாலும் திருப்தி இல்லை. அதான் சொன்னார், உலக வங்கி கொடுத்தா கூட சில பேர் திருப்தி இருக்காது. திருப்தி இல்லாத 4 இந்த பிரசங்கள் எழுதப்பட்டிருக்கு. திருப்தி இல்லை. இந்த வாழ்க்கை எனக்கு போதும், இந்த வசதி எனக்கு போதும், இந்த 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 வாகனம் எனக்கு போதும். திருப்தி இல்லை. இதை விட அதிகமாய், இதை விட அதிகமாய், இதை விட அதிகமாய், பெரிய வாகனம், பெரிய மொபைல், பெரிய வீடு, தவறு இல்லை. ஆனால் அன்பாவுடைய அந்த அந்த டிஸ்சாட்டிஸ்பேக்ஷன் வரும்போது கம்ப்ளைனிங் அதிகமா வரும். எங்கே திருப்தி இல்லையோ அங்கே முறுமுறுப்பு இருக்கும். குடும்பங்களோட பாருங்களேன், இந்த நிறைய குடும்பங்கள்ல திருப்தி இல்லை. மனைவிக்கும் திருப்தி இல்லை, பிள்ளைகளுக்கும் திருப்தி இல்லை. ஏதோ ஒன்று வாங்கி தருகிறோம், அது திருப்தி. அதாவது அது அவளுக்கு திருப்தி இல்லாத ஒன்று வரும்போதுதான் முறுமுறுப்பு வருகிறது. சபையில கூட இந்த முறுமுறுப்புக்கு என்ன காரணம்? எனக்கு பதவி தரல, எனக்கு மைக் தரல, திரும்ப திரும்ப அற்பமான காரியங்கள், என்னை முதன்மைப்படுத்தல, என் பேரை சொல்லல. இதெல்லாம் பாருங்க, யோசித்து பார்த்தீங்கன்னா இதுல அற்பமான காரியங்கள். When there is no satisfied, there is no peace of God in your life. என்றைக்கு அந்த திருப்தி இல்லையோ, இது போதும், இது போதும், தேவன் தந்த வாழ்க்கை. திருப்தி வரும்போது நன்றி உணர்வு அதிகமாய் வரும். திருப்தி வரும்போது நன்றி உணர்வு அதிகமாய் காணப்படும். ஆனா திருப்தி என்பது என்ன தெரியுமா? பொருட்கள் அல்ல, ஆண்டவர் தான். If at all there is anything satisfied you, it is only Christ. கிறிஸ்துவை தவிர கிறிஸ்துவுக்கு வெளியே திருப்தி என்பதே இல்லை. இதைத்தான் திருமறை சொல்லுகிறது. பணப்பிரியன் பணத்தால் திருப்தி ஆவதில்லை, செல்வப்பிரியன் செல்வத்தால் திருப்தி ஆவதில்லை. பல நேரங்களிலே காரணமே இல்லாமல் தேவனை குறை சொல்லுகிறோம். காரணமே இல்லாமல் தேவனை குறை சொல்லுகிறோம். இங்க ஒன்று குறிப்பிட விரும்புகிறேன். அந்த வார்த்தையை கவனமாய் கேளுங்கள். Complaining is displeased to God. குறை சொல்லுகிற ஒரு ஆவி தேவனுக்கு பிரியம் இல்லாத ஒரு ஆவி. இப்படி சொன்னா அவளுக்கு புரியும். People are complaining. யாரெல்லாம் தேவனை குறை சொல்லுகிறார்களோ அவரெல்லாம் தேவனுக்கு பிரியம் இல்லாதவர்கள். தேவன் மனதில் ஆழமாய் பதிக்க கேட்கிறேன். இந்த முறுமுறுக்கிறவர்கள், குறை சொல்லுகிறவர்கள், இவர்களெல்லாம் தேவனுக்கு பிரியம் இல்லாதவர்கள். என்னை கேட்டுக்கொண்டு பிள்ளையே, டோன்ட் மர்மரிங், டோன்ட் கம்ப்ளைன். தேவனை குற்றப்படுத்தாதீங்க, ஊழியனை குற்றப்படுத்தாதீங்க, உறவுகளை குற்றப்படுத்தாதீங்க. அந்த குற்றப்படுத்துதல் என்பது ஒரு பரிசுத்தவான் சொல்கிறார், இட் இஸ் டிஸ்பிளேசிங் டு காட். அது தேவனுக்கு பிரியமே இல்லையா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. வாட் ஹி ஹஸ் டன் இன் தி பாஸ்ட், கடந்த காலத்தில் அவர் செய்தது கவனிங்கள். நிகழ்காலத்திலே உங்களுக்கு அவர் செய்து கொண்டிருப்பது, எதிர்காலத்தில் உங்களை செய்ய போவது. சற்று யோசித்து பாருங்களேன். அது யோசித்து பார்க்கும் போது அன்பானவர்களே, நீங்க பார்த்தீங்கன்னா இந்த இவ்வளவு குறைகள் மத்தியிலும் குற்றங்கள் மத்தியிலும் பகலில் மேகஸ்தம்பம், இரவில் அக்கினி ஸ்தம்பம். அது வெறும் அக்கினி ஸ்தம்பம் அல்ல, அதுதான் தேவன். அதுதான் தேவன். குறைகள் மத்தியிலும் குற்றங்கள் மத்தியிலும் அவர் கூடவே இருந்தார். அன்பானவர்களே, என சொல்ல வந்த அந்த கருத்து என்னவென்றால், இதயத்திலே திருப்தி இல்லை. இதயத்திலே திருப்தி இல்லாது இருக்கும் போது யோசித்து பாருங்கள். அதுல ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, கவனிங்கள். தேவன் அவளோடு கூட நடந்து சென்றார். 2 காரியங்கள். ஒன்று பாதுகாப்பு, இன்னொரு வழி நடத்த, இன்னொன்று அவருடைய பாவங்களை அவளை சுட்டி காட்ட. திரும்ப சொல்லுகிறேன், God wants to deal with the sin. அந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. கவனிங்கள். ஒவ்வொரு நாளும் அவள் நடந்து சென்றது 3 காரணங்களை சொன்னேன். ஒன்று வழி நடத்த, இன்னொன்று பாதுகாக்க, மூன்றாவது அவருடைய குறைகளை அவளுக்கு எடுத்து சொல்ல. இன்னைக்கு பாருங்களேன், குறைகளை சொல்லும் போது மக்கள் சபைக்கு வர்றதில்லை. இன்னைக்கு சத்தியம் பேசுகிற சபையில் ஆட்களே கிடையாது. எதுவுமே நீங்க பேச வேண்டாம். வாழ்வு தருவார்,
செழிப்பு தருவார், மேன்மை தருவார், வீடு தருவார், கார் தருவார், திரளாய். நீங்க எப்படி வேணா இருங்க. இந்த சத்தியம் பேசுகிற, கண்டித்து உணர்த்துகிற திருச்சபைகளில் இன்னைக்கு ஆட்கள் இல்லை. எல்லா இடங்களும் அதுதான் உண்மை. போதவர்களும் வேற வழி இல்லை. ஆட்கள் தேவை, தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும். அதுக்கு மக்கள் தேவை. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு பிள்ளையே, திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், நீ உன் சொந்த வழியில் நடப்பாயானால், தேவனை காரணம் இல்லாமல் குற்றப்படுத்துவாயானால் உன் வாழ்க்கை மிக பரிதாபம். இந்த முதல் குறிப்பு, அதாவது complaining God is displeasing to God. தேவனை குற்றப்படுத்துவதே தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு வாழ்க்கை. கவனித்து பார்க்க வேண்டும். இஸ்ரவேலருக்கு வெளிச்சம் தந்தது, எகிப்தியரை அது சுட்டெரித்தது. அந்த அக்கினி ஸ்தம்பம் இஸ்ரவேலருக்கு இஸ்ரவேலுக்கு பாதுகாப்பா இருந்தது, எகிப்தியரை சுட்டெரித்தது. இந்த நன்றி உணர்வு இல்லையே. அதாவது கோடிக்கணக்கான மக்கள் இன்றைக்கு மரித்து கொண்டிருக்கும் போது, வாழ்வு இல்லாத போது, வசதி இல்லாத போது, கர்த்தர் உங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை கொடுத்திருக்கிறார். ஒரு சம்பாத்தியம், பக்தர் பாடியது போல இருக்க ஒரு வீடு தந்தார், பார்க்கும் கண்கள் தந்தார், கேட்கும் செவிகள் தந்தார், ஓடும் கால்கள் தந்தார், அவரை ஆராதிக்க ஒரு அறிவை தந்தார். இதை விட அவர் என்ன வேண்டும் உலகத்துல? என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளை திரும்ப சொல்லுகிறேன், தேவன் அவர்களை தண்டிக்கிறார், உங்களையே அவர் பாதுகாத்திருக்கிறார். எத்தனையோ பேர் அன்பானவர்களே, நீங்கள் நானும் அந்த அளவுக்கு பரிசுத்தர்கள் இல்லை, நீதிமான்களும் இல்லை, உத்தமர்களும் இல்லை. ஆனால் இவர்களுக்கு மத்தியில், in spite of all our failures, நம்முடைய தோல்விகளுக்கு மத்தியில், நம்முடைய இல்லாமைகளுக்கு மத்தியில் இதுவரையும் அவர் நம்மை பாதுகாத்து வந்திருக்கிறார். திரும்ப சொல்லுகிறேன், இவனை வழியில் திரும்புகிறேன். Always remember God's judgment for the people who are complaining. முறுமுறுக்கிற மக்களுக்கு தேவனுடைய நியாய தீர்ப்பு உண்டு. இது இரண்டாவது குறிப்பு. இந்த முறுமுறுப்புக்கு என்ன காரணம்? அற்பமான காரணம். 4ஆம் வசனம் அந்த வார்த்தை சொல்லுகிறது, அந்த காரணங்கள் எல்லாமே அற்பமான காரணங்கள். லேக் ஆஃப் மீட், அதாவது இல்லை என்றல்ல, குறைவா இருக்கிறது. அந்த வார்த்தை படிக்கிறேன். அவர்கள் இச்சை உள்ளவர்கள் ஆனார்கள். என்ன 14 திரும்ப அழுது, திரும்ப அழுது, நமக்கு இறைச்சியை பசிக்க கொடுப்பவர்கள் யார் என்றார்கள். யோசித்து பார்த்தீங்களா? இதுவரை நடத்திய மன்னாவினால், மேகஸ்தம்பத்தினால், அக்கினி ஸ்தம்பத்தினால், சிவந்த சமுத்திரத்திலே, வனாந்திரத்திலே, அதாவது ரொம்ப அற்பமா இல்லையா? இன்னைக்கும் அதே பிரச்சனை தான். இன்னைக்கும் இறைச்சியை பசிக்க கொடுப்பவர் யார்? இன்னைக்கு எல்லாருக்கும் அதுதானே. இந்த ஊழியர் கூடைகளை கூட பாருங்களேன், எங்கேயும் வெளில பார்த்தாலும் அதுதான் இன்னைக்கு பிரதானம் வைக்கிறது. நீங்க போஜனம் தேவை, ஆனா போஜனமே வாழ்க்கை அல்ல. தேவன் அதை ஒழிய பண்ணுவார். கவனிங்கள், வாழ்வதற்காகத்தான் ஆகாரம் ஒழிய ஆகாரமே வாழ்க்கை அல்ல. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, அந்த வார்த்தை எப்படி சொல்லுகிறது? யாத்திராகமம் 12:38 அந்த வார்த்தை இப்படி சொல்லுகிறது. இதற்கு என்ன காரணம்? இந்த இப்படிப்பட்ட சிந்தைகளுக்கும் வார்த்தைகளுக்கும் என்ன காரணம் என்றால் 38ஆம் வசனம், அதாவது அவர்களோடு பல ஜாதியான ஜனங்களும் அநேகர் போனார்கள். விளக்கமா சொல்லுகிறேன், அதாவது they are mixed with the Gentiles. அந்த வார்த்தை திரையில் கூட பாருங்கள். அவர்கள் 37ஆம் வசனம், அவர் கால்நடைய பிரயாணம் பண்ணினார்கள். பிள்ளைகள் தவிர 6 லட்சம் புருஷர்கள் இருந்தார்கள். அவர்களோடு கூட பல ஜாதியான ஜனங்களும் அநேகர் போனார்கள். அவர்களாய் போனார்களா, இவர்கள் அழைத்தார்களா என்பது அடுத்த கேள்வி. ஆனால் செய்தி என்னவென்றால், அன்பானவர்களே, அதில் ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு வார்த்தை பல ஜாதியான ஜனங்கள். இது ஆங்கிலத்தில் எப்படி எழுதப்பட்டிருக்கிறது? they are mixed with the multitude. அன்பு பிள்ளைகளே, நாம் வாழ்கிற இந்த தேசம் நம் சிறுபான்மையினர், பெரும்பான்மையில் அவர்களாக இருக்கிறார்கள். ஆனாலும் நீங்களாக இருங்கள். டோன்ட் லேர்ன் சம்திங் ஃப்ரம் தம். அவருடைய கலாச்சாரம், அவருடைய பாரம்பரியம், திருமணங்கள், கிறிஸ்தவ திருமணங்கள் அத்தனையும் ஒரு இந்து திருமணங்களைப் போலவே நடக்கிறது. எல்லாமே கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். அதாவது அவர்கள் வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட கானானுக்கு போவதற்கு 6 லட்சம் பேர், அவர்களோடு கூட பல ஜாதியான ஜனங்கள் அநேகர் போனார்கள். ஆரம்பத்தில் சொன்னது போல
they are mixed with, அதாவது தேவன் அழைத்தது ஒருவர், அவளை அழைத்தார், அவர்களை அபிஷேகம் பண்ணினார். ஆனா பல நேரங்களில் they are mixed with the, சொல்ல போற அவரோடு பழகக்கூடாது என்ற அர்த்தம் அல்ல. அவங்க போகும்போது அவருடைய சுபாவம் எப்படி உங்களுக்குள்ள வந்துடும், அவருடைய பழக்க வழக்கங்கள் உங்களுக்குள்ள வந்துடும். நான் ஆரம்பத்தில் சொன்னது போல, நான் ஒருவன் மட்டும்தான் எங்கள் வீட்டில் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன். என் தாய் தகப்பன் அண்ணன் தம்பி உறவுகள் யாரும் இல்லை. தேவ கிருபையினாலே எங்க வீட்டுல 7 நாட்களும் பூஜை தான், பூஜை இல்லாத நாட்களே இல்லை. ஆனால் அன்பானோடு அவளோடு கூடத்தான் 13 ஆண்டுகள் நான் பயணம் பண்ணேன். தனித்து நான் ஒழுங்கு எடுத்தில்லை. 17ஆம் வயதில் ஆண்டு ஏற்றுக்கொண்டேன். 30 வயது வரைக்கும் அவளோடு தான் தங்கி இருந்தேன். நான் சொல்ல வந்த கருத்து என்னவென்றால், பட் ஐ நெவர் ஒர்க் வித் தம். எல்லாமே நான் சொல்ல 24 மணி நேரமும் 7 வாரத்துல 360 நாட்கள் ஏதாவது ஒரு பண்டிகை. இதைத்தான் ஆண்டவர் மத்தேயு 13ஆம் அதிகாரம் 24-30 சொல்லுகிறார். அவர் பரலோக ராஜ்யம் தன் நிலத்தில் நல்ல விதையை விதைக்கிற மனுஷனுக்கு ஒப்பா இருக்கிறது. அடுத்த வார்த்தை, மனுஷன் நித்திரை பண்ணுகையில் சத்துரு வந்து கோதுமைக்குள் களைகளை விதைத்து விட்டு போனான். நம்ம கவனிக்க வேண்டும். கோதுமைக்குள் களைகளை விதைத்து விட்டு போனான். அவங்க வேலை ஒழுங்கா பண்ணிடுறாங்க. என்னை கேட்டுக்கொண்டு அன்புக்குள்ளேயே வருவாங்க, என்ன செய்யணும் செஞ்சு போயிடுவாங்க. அகப்பட்டவன் நீ அல்லவா, அல்லவா சொல்லுகிறது. வந்து கோதுமைக்குள் பாருங்கள், கோதுமைக்குள் தோட்டக்காரன் இருக்கிறான், எஜமான் இருக்கிறான், அதை பாதுகாக்க இருக்கிறான். ஆனா வந்து இதெல்லாம் தாண்டி நயவசனிப்பு, அதாவது இதை ஒன்றை சொல்லி நம்மை புத்தி மங்க செய்து அவர்கள் பக்கம் நம்மை திருப்பி வேதம் சொல்கிறது கலைகளை விதைத்து விட்டு போகிறான். அடுத்த வார்த்தை, பயிரானது வளர்ந்தது, கதிர் விட்ட போது கலைகளும் காணப்பட்டது. முக்கியமான வாசகம். வீட்டு எஜமானுடைய வேலைக்காரர்கள் வந்து, ஆண்டவரே நீர் முதலிடத்து நல்ல விதையை விதைத்தீர் அல்லவா, பின்ன ஏன் அதன் கலைகள் எப்படி உண்டானது? 28, அதற்கு அவன் சத்துருவதை செய்தான் என்றான். அப்பொழுது வேலைக்காரர், நாங்கள் போய் அவர்களை பிடுங்கி போட உங்கள் சித்தமா என்று கேட்டார்கள். அதற்கு வேண்டாம், கலைகள் பிடுங்கப்படும் போது நீங்கள் கோதுமையும் கூட வேரோடு பிடுங்காதபடிக்கு 2ஐயும் அறுப்பு மட்டும் வளர விடுங்கள். 30, அறுப்பு காலத்தில் நான் அறுக்க நோக்கி முதலாவது கலைகளை பிடுங்குங்கள், அவளை சுட்டெறியுங்கள், கட்டுகளா கட்டுங்கள், கோதுமையோ களஞ்சியத்திலே சேர்த்து வையுங்கள் என்பேன் என்று சொன்னான். கவனித்து பார்த்தீர்களா? இது தேவையற்ற ஒரு வேலை. என்னை கேட்டுக்கொண்டு வந்தது பிள்ளையே, இன்னைக்கு அது இன்பமா இருக்கலாம். நீங்க அதுக்கு 1000 காரணங்களை சொல்லலாம். எனக்கு நல்ல வழி நட காட்டுறாங்க, அவங்க ரொம்ப அன்பா இருக்கிறாங்க, இடத்துல பாசமா இருக்க, எல்லாம் உண்மைதான். ஒரு நாள் வரும், கவனியங்கள். அதாவது நீ சொல்லுங்க, இது எப்படி உண்டானது? அந்த வார்த்தை திரையில் கூட பாருங்கள். எப்படி உண்டானது? இது இந்த நிலைக்கு நான் எப்படி தள்ளப்பட்டேன்? இந்த வாழ்க்கை வாலிப மகளே, வாலிப மகனே, இது எப்படி உண்டானது? பெற்றோருடைய கேள்வி. நல்லா படிக்க வச்ச பையனை, என் மகன் எல்லாம் படிக்க வச்சேன், ரொம்ப கீழ்ப்படுகிற மகள், கீழ்ப்படுகிற மகன், எப்படி நடந்ததுனே தெரியல. ஒரு நாள் 2 பேரும் மனக்கோலத்தில். எப்படி உண்டானது? திரும்ப சொல்லுகிறேன், மிக்ஸ்ட் வித் அன்காட்லி பீப்புள். என்றைக்கு அன்பார்களே அவரோடுங்கள். திரும்ப சொல்லுகிறேன், இன்றைக்கு நம்மை சுற்றி இருக்கிற மக்கள் அவர்கள் தான், தவறல்ல. ஆனால் நீங்களாக இருங்கள். திரும்ப சொல்லுகிறேன், வந்து ஒரு வார்த்தை, சத்துரு அதை செய்தான். 27ஆம் வசனம், 26ஆம் வசனம், களைகளை விதைத்து விட்டு போனான். இருக்க மாட்டாங்க. அடுத்து உங்களுடைய வாழ்க்கை ஒண்ணுமில்லாம போயிடும். என்னை கேட்டுக்கொண்டு கண்டதே பிள்ளையே, திருச்சியோட பாருங்களேன். இந்த குறை கண்டுபிடிக்கிறோடு, குற்றம் சொல்லுவதோட அவங்களோட அசோசியேட்டா இருப்பாங்க. இல்ல தவறு, அது இப்படி இல்லைன்னு சொல்லி தர மாட்டாங்க. ஏன்னா இவங்க அந்த கூட்டத்தோட சேர்ந்தவங்க தான். உங்களுக்கு அது அழிவு. Don't mix with ungodly people. Don't mix with the unbeliever. அதாவது நான் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், தேவனை நேசிக்காத, தேவனுக்கு தூரமா இருக்கிற, திருச்சபைக்கு தூரமா இருக்கிற ஒன்று வேண்டாம். ஒரு கேட்டது என்ன வேண்டாம். எங்கள் விலாசம்
போதகர் ஸ்டீஃபன் தேவகுமார், திறந்த வாசல் சபை, நம்பர் 65, பரமானந்த தெரு, 7 கிணறு, சென்னை 600001. தொடர்புக்கு 9841839287. மேலும் 0444183330. எங்கள் மின்னஞ்சல் stephenopendor@gmail.com. எங்கள் தேவ செய்திகளை யூடியூப் சேனலில் பார்த்து பயனடையுங்கள். தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக.